கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? காலம் கடைசியா தான் இருக்கு. யாரையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம கூடயே இருக்கிறாங்க, நம்ம கூடயே சாப்பிட்றாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கனிகளினாலே கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது, விரியன் பாம்பு குட்டியிலே என்கிறார். விரியன் பாம்பு குட்டினா விஷம் நிறைந்த ஒரு காரியம். விஷம் அதிகமா இருக்கு. நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க. அப்ப தேவன் யார சொல்றாரு அப்படின்னா, பொல்லாத ஜனங்களை விரியன் பாம்பு குட்டிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்துல ஃபுல்லா பொல்லாத இருக்குப்பா, நீ எப்படி நல்லது பேசுவ அப்படிங்கிறாரு. ஏன்னா காலம் கடைசி தானே இருக்கு. நம்ம பழகி பார்க்குறோம். பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ இவ்வளோ மிஸ்டேக்காக இருக்கா அப்படிம்பாங்க. ஆனால் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி தான் கண்டுபிடிச்சேன், சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம மக்கள் நம்பி 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 ஏமாந்து என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்முடைய தேவைக்காக யார்கிட்டையாவது பழகிட்டு இருப்போம். அது ஒரு நாள் பார்த்தா எப்படி இருக்கு, அது எல்லாமே வசனத்தை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்ப இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத காரியம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப இருதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத காரியம் இருந்துச்சு அப்படின்னா விரியன் பாம்பு குட்டி உள்ள கிடக்குன்னு அர்த்தம். சிம்பிளா நம்ம புரிந்து கொள்ளலாம். பொல்லாத செயல்பாடு, பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், தவறான காரியங்கள் எது உள்ள கிடந்தாலும் சரி, எங்க இருதயத்துக்குள்ள இருந்தாலும் சரி, விரியன் பாம்பு குட்டிகளே. சில குடும்பத்துல பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? விரியன் பாம்பு குட்டி பிடிக்காது. ஏன்னா இருதயம் ஃபுல்லா பொல்லாப்புனால நிரம்பி கிடக்கும், அசுத்தத்தினால நிரம்பி எடுக்கும், அருவருப்புனால நிரம்பி எடுக்கும், தீட்டுனால நிரம்பி எடுக்கும். யாரை ஏமாத்தலாம், யாரை கொள்ளையடிக்கலாம், எப்படி இஷ்டம் போல தவறா வாழலாம், இப்படி ஏகப்பட்டது வெளியே தெரியாது, இருதயத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இப்படி சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள இதுதான்ப்பா இருக்கு, அதனால வாயிலிருந்து பொல்லாத காரியம் வருது அப்படின்றார். விரியன் பாம்பு குட்டியே அப்படின்றார். நல்ல மனுஷன் இருக்கான். அடுத்த ரெண்டாவது சப்ஜெக்ட், நல்ல மனுஷன் இருக்கான். அந்த நல்ல மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ள இருந்து நல்லதை மட்டுமே எடுத்து காமிச்சிட்டே இருப்பாங்க, நல்லதை எடுத்து காமிச்சிட்டே இருப்பாங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப நம்ம யாரையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க பேசும்போது அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சில குடும்பத்திலே பல பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைக்கும் வெளியே தெரியாது. ஆனால்
உள்ள அவங்களுக்கு தெரியும். அவங்க இதயத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறேன், என் இதயத்துக்குள்ள நான் நல்லது யோசிக்கிறேன்னா கெட்டது யோசிக்கிறேன்னா அது என் இதயத்துக்கு தெரியுங்கள. நான் நல்லது யோசித்தேன் அப்படின்னா நல்ல பொக்கிஷ சாலை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். என் இதயத்துக்குள்ளே ஒரு நல்ல பொக்கிஷம் அது இருந்துச்சு அப்படின்னா நல்லது மட்டுமே எடுத்து காமிச்சிட்டு இருப்பேன். அதே நேரத்தில் என் இதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத காரியம் இருந்துச்சு அப்படின்னா தேவன் அழகா சொல்லிட்டாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? உங்க இதயத்துல ஃபுல்லா பொல்லாத காரியம் இருக்கே, அதனால இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்பா. உன் இதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத காரியம் இருக்கு, நீ விரியன் பாம்பு குட்டி அப்படிங்கிறது அப்படியே எழுதப்பட்டிருக்கு. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன், ரெண்டாவது சப்ஜெக்ட் யாருன்னா பொல்லாத மனுஷன். அந்த வேடை நீங்க நல்லா யோசிக்கணும். நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இங்க போட்டிருக்கு பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷன் கிட்ட போய் யாராவது வாழ்ந்தா இருக்க முடியுமா? செத்துக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு பொல்லாத மனுஷன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருமே நல்ல மனுஷனா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கியிருக்கும். அந்த வீட்டில் எல்லாருக்கும் தீர்காயுசு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் தங்கியிருப்பார். நம்ம வீட்டில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் தங்கியிருக்கணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை, பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத அசுத்தங்கள், பொல்லாத அருவருப்புகள் அது இதயத்துக்குள்ளே இருக்கும்போது இதயத்துக்குள்ளே விரியன் பாம்பு குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதயத்துக்குள்ள என்ன வந்துட்டு அப்படின்னா விரியன் பாம்பு குட்டி வந்துட்டு. அப்போ வேதம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல துணிகரமா பாவம் செய்யும் போது அவங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா விரியன் பாம்பு குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் அவையோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் போது அந்த குடும்ப ஆசீர்வாதம். இப்ப கையில செல்போனே வந்துட்டுப்பா, இஷ்டம் போல பல மணி நேரம் அடிமையா மாறிடுறாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்களே செல்போன்ல அடிமையா மாறிடுறாங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் போயிருது. காலையில தூங்கி எஞ்சி பார்த்தா கண்ணெல்லாம் ஜோப்பா இருக்கு. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது 2 மணி 3 மணி இதே செல்போனை பார்க்கறது. சில குடும்பத்துலலாம் ராத்திரி யார்ட்டையாவது ஃபோன் பேசி தேவையில்லா சிக்கல்ல போய் மாட்டிடுவாங்க. எல்லாம் அந்த ஃபோன் தான் பிரச்சனை. இப்போ நிறைய குடும்பத்தில் மனுஷன்ட்டு பேசுறது இல்லை, ஃபோனில் பல மணி நேரம் வேற வேறு வெப்சைட், வேற வேறு நெட்டுக்குள்ளே போய் பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. வாலிப பையங்க ஆன்லைனில் போய் கேம் விளாடுறாங்க, ஆன்லைனில் போய் எதுலையா போய் மாட்டிக்கிடுறாங்க. நிறைய குடும்பத்தில் நடக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு உள்ள செய்தியை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். நல்ல மனுஷன், பொல்லாத மனுஷன். நல்ல மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே இயேசு இருப்பார். பொல்லாத மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே விரியன் பாம்பு குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன? விரியன் பாம்பு குட்டி. அந்த சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ வாரான் அப்படின்னா, இதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனையோ, பொல்லாத எண்ணங்களோ, பொல்லாத காரியமோ ஏதோ உள்ள இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வாரான். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆவியில வளர்ந்துட்டு இருக்கிறோமா, இல்லை ஒரு பொல்லாத நினைவு, பொல்லாத சிந்தனை, பொல்லாத காரியம் ஏதாவது உள்ள இருக்கா? இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் படுத்து தூங்க போறாங்கப்பா, நல்ல மனுஷனா இருக்கணும்ப்பா.
நல்ல மனுஷன் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் எடுத்து போட்டுருங்க. அது எங்களுக்கு வேண்டாம். உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்திலையும் கத்தரை கூட அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே வேதத்தை தியானிக்க, குடும்ப ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தனை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சக்கரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோங்களோ உங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, உங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. கத்தர் பிரியமானபடி நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. பலனைகளை திறந்து ஆசிரியங்க. உங்களுடைய மன விருப்பத்தை கத்தை நிறைவேற்றுங்க. தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். இரவு நேரத்தில் அவசர சிகிச்சையில், ஐசியூவில், இங்பெட்டில், பல சூழ்நிலை இருக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கத்தர் தூக்கி எடுக்கணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளை கத்தர் சந்திக்கணும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க. மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே தாழ்த்தி ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைச்சா போதும்ப்பா. கர்த்தருடைய வருகையில் நாங்க காணப்படணும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்க எல்லாரையும் எழுப்புங்கப்பா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது. எல்லாரும் ரட்சிக்க போனாது பிதாவின் சித்தம். எல்லாரும் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் தேவன் பிரியமானபடி வாழ வேண்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்கணும்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறவரே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொருட்படுத்துங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கர்த்தனை எஜபினாங்க. கத்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க. கத்தர் ஆசிரியத்து கிருபைக்கா நன்றி. டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. டாக்டர் சொல்லி ஒரு வேதனை, அதை எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. கர்த்தர் ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத வாழ்க்கை, அதையும் என் தேவன் மாற்றித்தாங்க. மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, சிகரெட் பழக்கம், போயலே, கஞ்சா பழக்கம், தவறான தொடர்பு, சில குடும்பத்துல மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை, பல பாவ அடிமை, நைட் நேரத்துல செல்போன்ல அடிமை, தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத ஐக்கியங்கள், நைட் நேரத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட சொப்பனம், தேவையில்லாத அப்பா செத்த கிரிகள், அந்த எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் விடுதலை கொடுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. அவனோட மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்க. அதிகாலையில் உங்களோட சமூகத்துல கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜாவாங்க. உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துள்ள. நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். நைட் நேரத்துல டியூட்டில இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பெட்ரோல் பல்க்ல பார்க்குறாங்க, வியாபாரத்துல இருக்காங்க. நைட் நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ இடத்துல வெளியில இருக்காங்க. ஐடி ஃபீல்ட்ல வாலிப பையன், இன்னுமா டாக்டர், நர்ஸ், இன்னுமா நைட் டியூட்டில, நைட்டு கம்பெனி ஷிப்ட்ல இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்ப்பா. நைட் நேரத்துல தேவையில்லாம புகையில பழக்கமோ, சிகரெட் பழக்கமோ, கஞ்சா பழக்கமோ, மதுபான அடிமையோ, விபச்சார அடிமையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சில குடும்பத்திலே யாரும் இல்லை, அனாதையா இருக்காங்க. சில குடும்பத்துல வீடு வாசல் இல்லாம வெளியில இருக்காங்க.
சில குடும்பத்துல நைட் நேரத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்கப்பா. சில குடும்பத்துல இஎம்ஐ கடன் இருக்கு, சில குடும்பத்துல நகை கடன், பர்சனல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, ஓடி லோன் இருக்கு, விவசாய லோன் இருக்கு. சில குடும்பத்துல வெளியில நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காங்க, கொடுக்க முடியல. வியாபாரத்துக்காக வாங்கியிருக்காங்க, கொடுக்க முடியல. சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, கொடுக்க முடியல. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். நிறைய குடும்பத்துல வண்டி டியோ, கார் டியோ. சில குடும்பத்துல அப்பா நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. கடன்ல கஷ்டப்படுறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்துல ஒரு சமாதானத்தை கட்டிடுங்க. சில குடும்பத்துல நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை. சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்கப்பா கடன் நிமித்தமாக. அந்த குடும்பம் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. உங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, 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 மன்னிச்சிருங்கப்பா. நைட் நேரத்துல வீடு கட்டுறது தடையாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சில குடும்பத்துல வீட்டுல நிறைய காரியத்துல தடை, அதெல்லாம் மாற்றித்தாங்க. படுத்து தூங்க போறாங்க, நிம்மதியான தூக்கம் தாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை தாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு கட்டணும். படிக்கிற பிள்ளைகள் செல்போன்லயோ தேவையில்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் மாட்டி போடாது. அப்பா படிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்துக்கோங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலவில் உங்களுடைய பாதவில கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கிருபையினால உங்க பிள்ளை நிரப்புங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறைகள், குற்றங்களை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன்கள் இப்போ மினிஸ்டர்ல ஆசீர்வதித்து விடுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமாவது உங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வம்சத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.